Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம bread popcorn எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் bread slice 4, சீனி 100 கிராம். ஃபர்ஸ்டா நாம bread சின்னதா வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் பெருசா வெட்டி இருக்கேன். நீங்க இதை விட சின்னதா வெட்டினாலும் பரவாயில்லை. இப்போ நாம வெட்டி வச்சிருக்க சின்ன துண்டை ஒரு பேன்ல போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு இது உடைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிஸ்கட் உடைப்படுற மாதிரி இப்படி நறுக்குன்னு உடையும். ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரெட் டோஸ்ட் ஆயிடுச்சுன்னு. அடுத்து நம்ம சீனி பாகு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு சீனி நீங்கள் பேனில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா அது ஒரு ப்ரௌன் கலரில் மெல்ட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம கேஸ் குக்கரை நிப்பாட்டிடணும். சீனி உருகி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் துண்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பீசஸையும் ஒன்றா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிங்கன்னா பாப்கார்ன் ரெடி ஆயிரும். இது சுட சுட இருக்கிறதுனால இதை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன்லேயே கூட இதை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரெட் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பிரெட் மிச்சப்பட்டால் இந்த மாதிரி பாப்கார்ன் செஞ்சு சாப்பிடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். Eat good and feel good.